பகிர்ந்து தேனினும் இனித தெவிட்டாத செந்தமிழா அமுதினும் இனித அழியா புகழ் பெற்று காப்பியம் படைத்ததாம். ஈராயிரம் ஆண்டுகள் கடந்து வந்தாலும் என்றும் கண்ணின் தமிழாய் தமிழாய் விளங்கும் நம் தாய்மொழியான தமிழ் மொழிக்கு வணக்கத்தையும் என் பள்ளியையும் என் ஆசிரியர் பெருமக்களையும் எதிர்க்கிய மாணவ செல்வங்களாகிய உங்களையும் இன்று முதல் பல வருடங்களாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் என் பாசமிகு மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியராக எந்த நேரத்தில் பணி கொடுத்தாலும் அதை செவ்வனே செய்து முடிக்கும் என் பாசமிகு தொழிலாக இருந்து எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களாகிய ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க என்ன காரமா இருக்குன்றீங்க, உப்பு கக்கிதுன்றீங்க. நம்ம தமிழ் ஆசிரியர் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க? அறுசுவை உணவுகளை பத்தி சொல்லி கொடுத்திருக்காங்களா இல்லையா? சொல்லி கொடுத்திருக்காங்களா? தப்பு தப்பா பேசுறாங்க பாருங்களேன். இப்ப அது சரியா சொல்றாங்களான்னு பாப்போம். கரும்பு, இனிப்பு, சுவைகளை எங்களை மாதிரி கூசுது கசக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சுவை இருக்கு. அதுதான் நம்ம இப்ப பார்ப்போம். ஏன் ஐஷா? தாஜ்மஹால் போறேன். அப்படியா? நானும் காஷ்மீர் போறேன் தெரியுமா? வடமொழி எழுத்துக்களை தான் நம்ம பார்க்க போறோம். வடமொழி எழுத்துக்கள் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கறத இந்த
என்ன பண்ணுவாங்க? பானம் வரைவாங்க. பானை கடையில வாங்குறதுல அதை செய்வாங்கல்ல, பானையை கையில வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல, அது வரைதல்னு சொல்லுவாங்க. பானை வரைந்தான் வரைந்தால் அப்படி சொல்லுவாங்க. சரியா? ஹலோ ஆயிஷா, நீ வந்துட்டியா? நான் வந்துட்டேன்ப்பா. நான் வந்துட்டேன், முன்னாடிதான் நிக்கிறேன் பாரு. முன்னாடிதான் நிக்கிறியா? எனக்கு தெரியவே இல்லப்பா. அவ வந்துட்டாளா? யாரு? நிஷா வந்துட்டாளா? நிஷாவா? தெரியலையே. வந்துட்டா, அங்க பேரு அங்க நிக்கிறா. சரி சரி, வாங்க போலாம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, தன்னை பத்தி சொல்றது தன்மை, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களை பத்தி சொல்றது முன்னிலை, மூன்றாவதா ஒரு நபரை பத்தி சொல்றது படர்க்கை. இத மூவிட பெயர்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இதை நம்ம இப்போ பார்க்கலாம். என்ன ரெண்டு பேரும் என்னை விட்டுட்டு ஒரே மாதிரி ஆடை போட்டு வச்சிருக்கீங்க, என்ன சொல்ல மாட்டீங்களா? நாங்களாம் ஒரே இனம்தான், அதான் ஒரே மாதிரியே இருக்கோம். இப்படி வடிவத்திலையும் எழுத்துலையும் சத்தத்திலையும் ஒரே மாதிரி இருக்கிறது இன எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இன எழுத்துக்களை பத்தி தான் நம்ம பார்ப்போம். ஆவுக்கு இன எழுத்து ஆ. ஆ போலவே வடிவத்திலையும் சத்தத்திலையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இத ஆவின் இன எழுத்து அப்படின்னு சொல்றோம். ஈ. ஈயின் இன எழுத்து ஈ. உ. ஊ. ஏ. ஏ. ஐ. ஐக்கு இன எழுத்து இருக்கா? இல்லையா? இருக்கா இல்லையா? என்னது? ஈ. Very good, எல்லாரும் கரெக்டா சொல்லிட்டீங்களே. ஓ. ஓவின் இன எழுத்து ஓ. சரி, உங்க எல்லாருக்கும் தெரியுதான்னு இப்ப பார்க்கலாம். அவரோட இன எழுத்து என்ன? வெரி குட், அவரோட இன எழுத்து உ. அவ்வளவுதான். பாரு. பாருங்களேன், நான் தானே நிறைய இலைகள் வச்சிருக்கிறேன். இப்போ நாம ஒருமை பன்மை பத்தி தான் பார்ப்போம். இங்க பாருங்க, முதல்ல இருக்கிறது பள்ளிக்கூடத்துக்கு வர்ற வழியில என்ன ஒரு மாடு ஒண்ணு முட்டை வந்துச்சுப்பா. அதுக்கு அறிவே இல்ல. ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு, அறிவுங்கிறது ஒண்ணு மட்டும் இல்ல, 6 அறிவு இருக்கு. அது
அது என்னன்னு நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ பார்க்க போறோம். சரியா? அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அறிவு இருக்கு. இப்ப 6 அறிவு. நமக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. அது போல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறிவு இருக்கு. அது என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்க போறோம். சரியா? தாவரங்கள்லாம் இருக்கா? மரம், செடி, கொடி இதுக்கெல்லாம் அறிவு இருக்கா? இருக்கு. ஓரறிவு தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரறிவு. தொடுதல் உணர்ச்சி, டச்சிங் சென்ஸ் சொல்லுவோம்ல, அதுக்கெல்லாம் வந்து ஓரறிவு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடல் வாழ் உயிரினங்களுக்கா, நத்தை, சிப்பி அதுக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஈரறிவு. தொடுதல் உணர்ச்சியோட சேர்த்து சுவைத்தல், டேஸ்ட் பார்ப்போம்ல, அந்த அறிவு இருக்கிறதால அதெல்லாம் ஈரறிவு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கரையான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எறும்பு, இந்த பூச்சிங்க அதுக்குள்ள போகும்ல, அதுக்கெல்லாம் என்னன்னா நுகர்தல். இந்த தொடுதல், சுவைத்தல், நுகர்தல் ஸ்பெல்லிங் சொல்லுவாங்கல்ல, இந்த 3 இருக்கிறதால தான் அதுங்கள் மூவறிவு உயிர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கரப்பாம்பூச்சி, வெட்டுக்கிளி இது மாதிரிலாம் சொல்லுவோம்ல, தும்பி அதெல்லாம் வந்து 4 அறிவு. அடுத்தது பாத்தீங்கன்னா மீன், அந்த மீன் 5 அறிவு. இறுதியா என்ன? நம்மளுடைய மனித இனம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுதான் நம்ம மனித இனம். 6 அறிவு உள்ள உயிரினமா நம்ம கருதப்படுறோம். சரியா? ஆயிஷா, ஏன் சோகமா இருக்க? மதுரைக்கா? உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். ஏய் நிஷா, உனக்கு தெரியுமா? ஆயிஷா இருக்கால்ல, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மதுரைக்கு ட்ரெயின்ல போறாளாம்ப்பா. ஹலோ, எங்க இருக்க நீனு? இந்த ஆயிஷா இருக்கால, அவளுக்கு உடம்பு முடியாம சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காளாப்பா. என்னன்னே தெரியல, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பாத்தீங்களா, ஆயிஷாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியானது அவ ட்ரெயின்ல போய் ஹாஸ்பிட்டல்ல போய் சீரியஸா அட்மிஷன் ஆயிட்டா அப்படிங்கிற அளவுக்கு மாறி போய் ஒருத்தர்கிட்ட சேர்ந்திருக்கு. இப்படி ஒரு சொல் வந்து அந்த சொல்லுல இருந்து வேறொரு சொல்ல மாறுறதுதான் மருவுதல், மருவு பெயர் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த மருவு பெயர்கள் தமிழக ஊர் பெயர்கள்ல எப்படியெல்லாம் மருவி வந்திருக்கு அப்படிங்கறத தான் இப்ப நாம பார்க்க போறோம். தமிழக ஊர்களின் மருவு பெயர்கள். இப்ப பாத்தீங்கன்னா தமிழக ஊர்களில் மருவி வரக்கூடிய பெயர்கள் வந்து இங்க நமக்கு ஒரு சிலர் கொடுத்திருக்காங்க. திருநெல்வேலி அப்படின்னு சொன்னா நெல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை. நமக்கு புதுக்கோட்டை தெரியும். அதை எப்படி சொல்றாங்க பாருங்க. புதுவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அப்படிங்கறத கோவை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி. புதுச்சேரி எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா புதுவை. அடுத்து தஞ்சாவூர்